அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, உபயோகப்படுத்தாதீங்க. 3 விஷயம் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் தங்கும். என்னங்க கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, உபயோகப்படுத்தாதீங்க? என்னங்க முழுசா கேளுங்க, உங்களுக்கே தெரியும் நீங்க செய்யாத தப்பெல்லாம். கொடுக்காதீங்க. எதெல்லாம் கொடுக்க கூடாது? நம்ம கொடுக்கவே கூடாது. உப்பு கொடுக்க கூடாது. ஓசியில கேட்பாங்க, கொடுக்காதீங்க. எண்ணெய் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது நல்லெண்ணெயோ கல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ. நீங்க கோவிலுக்கு கொடுக்கறது இல்ல, ஒரு வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு. உங்க பக்கத்து வீடு, அதாவது அபார்ட்மெண்ட், பெரிய அபார்ட்மெண்ட், பக்கத்து வீட்டுல நல்லா பேசுறோம், திடீர்னு டொட்டங்னு வந்து அடிப்பாங்க காலிங் பெல். திறந்த ஆன்டி நிற்பாங்க. என்னங்க ஆன்டி? இல்ல திடீர்னு பார்த்தேன் நல்லெண்ணெய் இல்லை வீட்டுல, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டம்ளர்ல கொஞ்சோண்டு கொடுங்க, நான் நல்லெண்ணெய் தரிச்சு நான் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்ப என்ன சொல்லணும்? கீழே கடை இருக்கான்ட்டு போய் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்? உங்க வீட்டில இருந்து என்ன போச்சுன்னா அப்படியே மகாலட்சுமி போயிட்டான்னு அர்த்தம். அடுத்தது உப்பு. தேவையில்லாத டயத்துல இருந்து உப்பு கேட்பாங்க. மறந்து போயிட்டேன், வாங்கணும்னு நினைச்சேன், லிஸ்ட் போட்டேன் பாருங்க, 15,000 ரூபாய்க்கு நான் லிஸ்ட் போட்டிருக்கேன், உப்பை மட்டும் மறந்துட்டேன். எப்படிதான் மறந்தேன்னே தெரியல. தயவு செஞ்சு கொடுங்க, ஒரு பாக்கெட்டே கொடுங்க, நான் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துட்றேன். ஏன்? வேண்டாம், உப்பு போய் வாங்கிட்டோம். கீழே இருக்குல்ல கடை, இல்லை கொஞ்சம் தூரத்துல வீட்டை சுத்தி கடைகள் இருக்கும். இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கவே இருக்கு வண்டி, ஒரே அழுத்து போவோம், உப்பு வாங்குவோம், வந்துடுவோம். சொல்லுங்க, உங்க வீட்டில இருந்து நீங்க உப்பை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்கள் ஒரு கடன்காரன் ஆகக்கூடிய சான்சஸ் ஆகுது. கடன்காரன் ஆயிடுவீங்க. ஏன்? உப்பு தான் மகாலட்சுமி. எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குங்கன்னு. அப்ப மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வாங்கும் பொழுது காசு கொடுத்து வாங்குறீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம், இல்லைங்க பக்கத்து வீட்டுல இருந்து வந்தாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்து நீங்க உப்பு கொடுங்கன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். நீ வியாபாரம் பண்றீங்களா? வியாபாரம் பண்ணல. அது வியாபாரம் தனி, வீடு தனி. ரைட்டுங்களா? நீங்க கடையில வியாபாரம் பண்றீங்கன்னா என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் உப்பு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா உங்க வீடு, அந்த வீட்டுல சரி நாங்க பெரிய கடை வச்சிருக்கோங்க, எங்க வீட்டுல கேட்பாங்க, நாங்க கொடுக்குறோம்னா கொடுக்காதீங்க. கடையில போய் வாங்கிக்க சொல்லுங்க. கடை என்பது வேறு, வீடு என்பது வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்தது, இந்த ராத்திரி வேலை இங்கேருந்து சொல்லுவாங்க, ராத்திரி வேலை தயிர் கொடுக்க கூடாது, நான் மறந்துட்டேன், இந்தாங்க பால் தரேன், மோர் உரக்கூத்தி நாளைக்கு காலையில கொடுங்கம்பாங்க. தயிர் எப்படி இருந்தாலும் அது அவங்க வீட்டு பால், அவங்க கொடுத்த பால். ராத்திரி வேலை இந்த மோரை உரக்கூத்தி தயிராக்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல தரித்திரியம் உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் அதெல்லாம் செய்யறீங்க? வேண்டாம் வேண்டாம். நீ யாரு, நான் நானா இருக்கேன், அவ்வளவுதானே. என்னென்ன ராத்திரி வேலை கொடுக்க கூடாது? கொடுக்காதீங்க. என்னென்ன? உப்பு, எண்ணெய், தயிர். அதாவது காலை ராத்திரி உரக்கூத்தி அடுத்த நாள் கொடுத்த தயிர் வேண்டாம். 3த்தையும் கொடுக்கவே கூடாது. கொடுக்காதீங்க. அதுக்கு அடுத்தது வாங்காதீங்க. என்னத்தை வாங்கக்கூடாது? பக்கத்து வீட்டுல 3 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு சாவி இருக்கு. இதுல ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு, அப்பா நான் சாவியை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டேன், இந்த சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துருங்கப்பா, நான் வாங்கிக்கிறேன். 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க, தம்பி வரணும், அவரு டூர்ல இருக்காரு, நம்ம வாங்கி சாவியை வச்சிருவோம். 2 வாரம் கழிச்சு திரும்பி வாங்கிப்பேன் பாரு. 2 வாரமா அந்த சாவி உங்க வீட்டுல இருந்தா அந்த சாவி எங்க இருக்கோ அந்த இடத்துல மூதேவி குடிகொண்டு விடுவாள். அப்ப என்ன பண்ணணும்? 1 நாள் 2 நாள் சாவி வாங்கலாம், 3 நாள் வரைக்கும் சாவி வாங்கலாம்.
1 வாரம் 2 வாரம் இல்ல பர்மனண்டா சாவி வாங்க கூடாது. ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்காரரு ஃபாரின் போயிட்டார், வீடெல்லாம் காலி பண்ணி, அந்த வீடை குடி விடணும், குடி பார்க்க ஆள் வருவாங்க, அதுக்கு நீங்க சாவி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சிம்பிளா ஒரு சின்ன பரிகாரம் அவங்க கிட்ட இருந்தே கேளுங்க. அரிசி, மஞ்சள், வெல்லம் 3த்தையும் வாங்கி நீங்க வச்சுக்கோங்க. செலவு பண்ணக்கூடாது. அந்த கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சோண்டு வெல்லம், கொஞ்சோண்டு மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சாவி இருக்கு இல்லையா, குடி பார்க்க வராங்க, எல்லாம் வராங்க, எல்லாம் பார்க்கறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, குடி வர போறாங்க, உங்கள்கிட்ட சாவி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த அரிசியை உங்க அரிசியோட சேர்த்து கொட்டிக்கோங்க, மஞ்சளை உங்க வீட்டை மஞ்சளோட சேர்த்து கொட்டிக்கோங்க, வெள்ளத்தை உங்க வீட்டு வெள்ளத்தோட சேர்த்து போட்டுக்கோங்க. இதுதான் பரிகாரம். இது சாவிக்கான ஒரு பரிகாரம். ரைட்டுங்களா? கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, உபயோகப்படுத்தாதீங்க. உபயோகப்படுத்தக்கூடாது. எதை உபயோகப்படுத்தக்கூடாது? உபயோகப்படுத்தினா என்ன ஆகும்? அடுத்தவங்க போட்ட செருப்பு, ஷூ போட்டு போயிடுவோம். ஒரு வீட்டுக்கு போறோம், ஷூ போட்டு பக்கத்து கடைக்கு போகணும், உடனே அவங்க வீட்டு செப்பலை போட்டு பக்கத்து வீட்டுக்கள்ல இருந்து அப்படியே ஊர் சுத்திட்டு வருவோம். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கம், கடனோட ஆதிக்கம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தவருடைய செருப்பை எக்காரணத்தை கொண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. 2வது, அடுத்தவர்கள் போட்ட சட்டையை நீங்கள் போடக்கூடாது. அடுத்தவர்கள் உடுத்தின சாரியை நீங்க உடுத்தக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். பாசிட்டிவ் வந்து சேர்ந்தா பரவாயில்ல, நெகட்டிவோட வரும்போது பாசிட்டிவ் போய் நெகட்டிவ் வந்துடும். அப்ப உங்க பாசிட்டிவ் வெளியே போயிடும். அப்ப அவர்களுடைய குணாதிசயங்கள்ல கெட்ட குணாதிசயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும், நல்ல குணாதிசயங்கள் டிரான்ஸ்பர் ஆகாது. இன்னொன்னு சொல்றேன், இப்ப சாமிக்கு போட்ட வஸ்திரம், சாமிக்கு போட்ட வஸ்திரத்தை ஏலம் எடுக்கிறோம். புடவை, நாங்கெல்லாம் புடவை கட்டிக்கலாமா? தாராளமா கட்டிக்கலாம், தாராளமா கட்டிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அந்த சாமிக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன், வேதங்கள் மந்திரங்கள் ஓதப்பட்ட வைப்ரேஷன், அபிஷேகம் பண்ண 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 அந்த சுவாமிக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ரைட்டுங்களா? அப்ப அடுத்தவர்கள் உபயோகப்படுத்தின ட்ரெஸ்ஸை நீங்க போட்டிக்கிட்டீங்கன்னா, சாமியை தவிர அடுத்தவர்கள் உபயோகப்படுத்தின ட்ரெஸ்ஸை போட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஈஸியா வந்துருமே தவிர பாசிட்டிவ் வரவே வராது. அதனால செருப்பை உபயோகப்படுத்திக்க கூடாது, அடுத்தவர்களுடைய ட்ரெஸ்ஸை உபயோகப்படுத்திக்க கூடாது. இதெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து செய்யணும். இதுல ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு நெகட்டிவானது ஈஸியா வந்துடுச்சு. உங்க வீட்டுல மூதேவியோட டான்ஸ் அங்க இருக்கு, ஸ்ரீதேவி போயாச்சு, மூதேவி அங்க இருக்கும் பொழுது என்னாவும் அப்போ உங்களுடைய லட்சுமி கடாட்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்படி சொல்றானேன்னு பார்க்காதீங்க, உண்மையா சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை. இனிமே அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இனிமே அதை பண்ணாதீங்க, வேண்டாம், செய்ய வேண்டாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 3 விஷயங்களை நீங்கள் சிரமேற்கொண்டு பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். செஞ்சு பாருங்க, உங்களுடைய லட்சுமி கடாட்சம் உங்களை அறியாமலேயே மேல போகும். உங்க வீட்டுல பணம் தங்கும், உங்க வீட்டுல தங்க நகைக்கு பஞ்சம் வராது, பசி பட்டினி இருக்காது. பசி பட்டினி இருக்கும், பஞ்சம் இருக்காது. சாப்பாடு நல்லா இருந்தாலே பசிக்குது, சாப்பிடணும், நல்லா போய் தட்டாமா சோறு போடுமா, அழகா கொண்டு வந்து போடுவாங்க. சட்டியில இல்லைன்னா ஆப்பையிலையும் வராது. அப்ப என்ன பண்ணோம்? அடுத்தவர்களுடைய ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, அடுத்தவர்களுடைய செருப்பை உபயோகப்படுத்திக்க கூடாது, தயிரை, எண்ணெயை, உப்பை ஓசி கொடுக்க கூடாது. ரைட்டுங்களா? இதெல்லாம் சரிவர நீங்கள் செய்து விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.